நேற்றைக்கு தமிழ்நாடு தர்காவுக்கான தலைவர் பேசியிருக்காரு. இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குதுங்கிற அந்த அளவுக்கு நீங்க மாற்றி வச்சிருக்கீங்க. இல்ல அவரை அந்த அளவுக்கு பேசுறதுக்கான பிரஷர் யார் கொடுத்தா? நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் January 9 to 12. Click the link below and register. திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் அதை திமுக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. மற்ற இடத்துல எங்கேயும் பண்ணல. அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணது யாரு? திமுக. பிரச்சனை வரும்னு சொன்னது யாரு? திமுக. வேற யாராவது சொன்னாங்களா? அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சொன்னாங்களா? அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? பண்ணல. நாளைக்கு அதையும் மீறி ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தா பாஜக பொறுப்பு இருக்குமா? இல்ல நான் என்ன சொல்றேன், ஆனா நீதிமன்றத்துல டிஸ்பியூட் இருக்கும்போது நாங்க எப்படி அனுமதிக்க முடியும்ன்றத காவல்துறை தரப்புல கேக்குறாங்க. என்ன டிஸ்பியூட் இருக்கு? கிளியரா கிளியரா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்கல்ல, விலக்கு ஏத்தணும்னு ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்க. நீங்க ஏன் அதை ஃபாலோ பண்ணல? சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ்மென்ட். நீங்க அதுக்கு அப்புறமா 2 நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? இல்ல, அதே சட்டத்துறை அமைச்சர் தான் சொல்லியிருக்காரு, இந்த தீர்ப்பு சட்டத்துக்கு முரணானது, இதை எதிர்த்து நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம்ன்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இந்த தீர்ப்பு நிரந்தரம் கிடையாது. ஆனா பாஜகவினர் பட்டாசு வெடிச்சு இனிப்பு வழங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தா உடனே செயல்படுத்திடுவாங்க. ஆனா பாஜக மக்கள் நலன் சார்ந்து எங்கேயுமே குரல் கொடுக்கல. திமுக செட் பண்ற நரேட்டிவ்க்கு திரும்ப பதில் அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஜக என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு பொருளாதார ரீதியாக இந்தியா 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. எதுவுமே பண்ணாம தான் முன்னேறி இருக்கா? பாகுபாடு பார்த்து ஸ்டாலின் அவர்கள் ஒண்ணு கொடுக்கலையா? நான் ஹிந்துக்கு லேப்டாப் கொடுத்தேன், இஸ்லாமியர்களுக்கு லேப்டாப் கொடுக்கல அப்படின்னு பாகுபாடு படுத்தி கொடுத்தீங்க. 4.5 வருஷம் கழிச்சு தானே கொடுக்குறீங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தானே இருக்கு. மார்ச்ல எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். இப்போ ஜனவரி ஆயிடுச்சு. இப்பதானே நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. இதேதான் நீங்களும் பீகார்ல பண்ணீங்க. எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் 10,000 ரூபாய் எல்லாரும் அக்கௌண்ட்லயும் போட்டு. இல்ல, நீங்க மது ஒழிப்பு பண்ணுவோம்னு சொன்னீங்க. மது ஒழிப்பு பண்ணீங்களா? குறைச்சிங்களா? அட்லீஸ்ட் இல்ல. எலெக்ஷன் டைம்ல தான் மோடி தமிழகத்துக்கு வராரு, திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வரது இல்லங்கிறாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வரவே இல்லையா மோடி அவர்கள்? திமுக கூட்டணி இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்கீங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்லையானே தெரியல. யாத்திரை நிறைவு விழால எந்த அதிமுக தலைவர்களையும் மேடையில பார்க்க முடியல. யாத்திரை நிறைவு விழான்றது பாஜகவினுடைய தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் திரு அனந்தபிரியா அவர்கள். மேடம் வணக்கம். திருப்பரங்குன்றம் தீர்ப்பு பாஜகவுக்கு சாதகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தரப்பினர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க அது? திருப்பரங்குன்றம் தீர்ப்பு பாஜகவுக்கு ஆதரவுன்றதை விட நியாயத்துக்கு ஆதரவு, மக்களுடைய நம்பிக்கைக்கு ஆதரவாக தான் நான் பார்க்குறேன். இங்கே எல்லா மக்களையும் ஒரே மாதிரியாக பார்க்கணும், எல்லா மதங்களையும் ஒரே மாதிரியாக பார்க்கணும். ஓட்டு அரசியலுக்காக சில பேரை உயர்த்தி சில பேரை தாழ்த்தி அரசியல் பண்ணுவது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த மாதிரியான அரசியலை தான் திமுக 50-60 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஸ்ரீரங்கம் கோவில் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க. அங்கே வெளியில் பெரியார் சிலை இருக்கும். பெரியார் சிலை இருப்பது தவறில்லை, அது கீழே இருக்கக்கூடிய வாசகம் கடவுளை நம்புபவன் முட்டாள் அப்படின்னு இருக்கும். இதே மாதிரி ஒரு வாசகத்தை மற்ற மதத்தை சார்ந்த வழிபாட்டு தலங்களில் வைக்க முடியுமா? வச்சா இது வரைக்கும் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ வெடிக்காமல் இருக்குமா? முதல்ல அதை பார்க்கணும். ஏன் நீங்கள் அங்கே வைக்கலை? உங்களுடைய கொள்கை கடவுள் மறுப்பு தானே. அப்போ கடவுள் மறுப்புனா எல்லா மத கடவுளையும் மறுக்கணும் அப்படின்றது தானே உங்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கை. இல்லை, பாஜக இதை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரீங்க. எங்கள் கோயில் மாடி வைக்கிறீங்க, அவங்க இது முன்னாடி ஏன் வைக்கலன்னு கேட்குறீங்க. இதை எடுங்கன்னு சொல்கிறது எப்படி இருக்குது, ஏன் அங்கே வைக்கலன்னு கேட்குறது எப்படி இருக்குது? இது நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் அது மாதிரி வச்சாலுமே எங்களுடைய மனது புண்பட்டாலும் எங்களுடைய நம்பிக்கை புண்பட்டாலும் அங்கே எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நாங்கள் பண்ணலை, எந்த ஒரு கலவரமும் நாங்கள் பண்ணலை. அப்போ ஒரு விளக்கு ஏற்ற சொன்னால் கலவரம் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மதம் சார்ந்த அரசியலை திமுக எடுத்துகிட்டு போகுது அப்படின்றதுக்கு தான் எக்ஸாம்பிள். எங்களுடைய நோக்கம் மற்ற சிறுபான்மையினரை
காயப்படுத்தணும்ன்றதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் ஒன்று தான். எல்லா மக்களும் இந்த இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் தான். பிரதமர் அவர்களுடைய திட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா திட்டமும் எல்லா மக்களுக்குமான திட்டம் தான். இந்துக்களுக்கான திட்டம், இஸ்லாமியர்களுக்கான திட்டம், இல்ல கிறிஸ்தவர்களுக்கான திட்டம்னு இருக்காது. எல்லா மக்களையும் எல்லா மதங்களும் திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் அதை திமுக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. மத்த இடத்துல எங்கேயும் பண்ணல. அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணது யாரு? திமுக. பிரச்சனை வரும்னு சொன்னது யாரு? திமுக. வேற யாராவது சொன்னாங்களா? அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சொன்னாங்களா? அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? பண்ணல. நாளைக்கு அதையும் மீறி ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தா பாஜக பொறுப்பு இருக்குமா? இல்ல நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு அந்த சந்தனக்கூடு திருவிழா பண்ணாங்களா இல்லையா? அங்க ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடந்ததா? பிரச்சனை நடந்ததா? நீங்க விளக்கேத்த விடல. அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் எங்களுக்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்கல, நீங்க எப்படி இதை நடத்தலாம்னு என்னைக்கா ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணாங்களா? நடத்த விடாம பண்ணாங்களா? கிடையாது. அவங்களுக்கும் கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவின் பேர்ல 50 பேர் தான் மேல போகணும்ன்றத நேத்தைக்கு அந்த தீர்ப்பை வந்து அமல். அதே மாதிரி கட்டுப்பாட்டோட நீங்க ஏன் வந்து விளக்கேத்த அனுமதி கொடுக்கல? இன்னைக்கு நேத்து ஜட்மெண்ட் வந்துருச்சு. இப்பயும் நீங்க வந்து அதை பத்தி எதுவுமே பேசல, அதுக்கான ஏற்பாடுகளை எதுவுமே பண்ணல. நீங்க திரும்ப திரும்ப வந்துட்டு கலவரம் ஒன்றும் இல்ல சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்படின்றீங்க. அப்போ உங்களுக்கு உங்க அரசாங்கத்தின் மீதோ அரசாங்கத்துறை மீதோ உங்க போலீஸ் மேலேயோ நம்பிக்கை இல்லையா? அவங்களுக்கு இதை நிர்வகிக்கக்கூடிய திறமை இல்லை அப்படின்னு இந்த தமிழக அரசாங்கம் நினைக்குதான்றது தான் கேள்வி. ஏங்க, ஒரு கோயிலில் போய் விளக்கேற்றுறதுக்கெலாம் கலவரம் வந்துடும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா மதத்தை வச்சு அரசியல் பண்றது யாரு? திமுகவா பாஜகவா? இப்போ ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க 50-60 வருஷமா. நீங்க உங்க கட்சி தலைவர் யாரு? திரு அண்ணாதுரை அவர்கள். அவர் என்ன சொன்னாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். உங்க கட்சி தலைவர் அதானே சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்க? கடவுள் மறுப்புன்றீங்க. ஸோ உங்க கொள்கையில நீங்களே கிளியரா இல்லை. நீங்க வந்து உங்களுக்கு உங்க தேர்தல் நோக்கத்துக்காக உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கொள்கையை வடிவமைச்சுக்கிறீங்க. புதுசா தானே கொள்கை மறுப்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்க தலைவர் என்ன சொன்னாரு? கடவுள் இருக்காருன்னு தானே சொன்னாரு. இப்போ உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கோவிலுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய சடங்குகளை பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய கலாச்சார விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கு, அதை வந்து நம்ம வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையை நீங்க கெடுக்கக்கூடாது, அவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரியான தனிப்பட்ட சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கும் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா நீதிமன்றத்துல டிஸ்பியூட் இருக்கும்போது நாங்க எப்படி அனுமதிக்க முடியும்ன்றத காவல்துறை தரப்புல கேக்குறாங்க. என்ன டிஸ்பியூட் இருக்கு? வந்து கிளியரா வந்து கிளியரா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்கல்ல, விலக்கு ஏத்தணும்னு ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்க. நீங்க ஏன் அதை ஃபாலோ பண்ணல? சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ்மென்ட். நீங்க அதுக்கு அப்புறமா வந்து 2 நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? அது கரெக்ட்னு தான் சொன்னாங்க. அதுக்கு அப்புறமும் நீங்க விலக்கு ஏத்தவில்லை. அப்பீல் போயிருந்தாங்கல்ல தமிழக அரசு. நீங்க அதுதான் சொல்ல, நீ உங்களுக்கு தேவையான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் நீங்க அப்பீல் போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியவர்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னோன்னே நைட்டா போய் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? அப்ப ஏன் நீங்க மேல்முறையீடு போகல? அப்போ உங்களுக்கு வேண்டிய ஜட்ஜ்மெண்ட் வந்தா உடனே நீங்க நிறைவேற்றுவீங்க. உங்களுக்கு ஏற்புடையதா இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே அப்பீலுக்கு போவீங்க. இதுதான் திமுகவோட ஸ்டைல். இங்க உங்களுக்கு அரசியல் பண்ணணும். எதிர்கட்சியா இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணும் அப்படின்னீங்க. சரி, ஆளுங்கட்சியா வந்தோடனேயாவது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பண்றது அரசியல் பண்றீங்களா அவியல் பண்றீங்களா? மக்கள் சார்ந்த விஷயங்களை பண்ணணும்ன்றதுல முதல்வர் ஆன பிறகும் அவருக்கு அக்கறை கிடையாது. நாங்க அரசியல் பண்ணல, எங்களுடைய உரிமையை கேட்கிறோம். இத்தனை வருஷ காலமா நீங்க வந்து எங்களை பண்ண விடல, நாங்க இதுக்காக ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணல. ப்ராப்பரா நீதிமன்றத்தை அணுகி அங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நிறைவேற்றணும் அப்படின்னு தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து சட்ட பிரகாரம் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகணும் தான் பாஜக வந்து முயற்சி செய்தே தவிர இதுல நாங்க அரசியல் பண்ணல. இந்த உரிமையை கேட்கறது அரசியல் பண்றதுன்னா அது அரசியல் பண்றதாவே இல்லை. நேற்றைக்கு தமிழ்நாடு தர்காவுக்கான தலைவர் வந்து பேசியிருக்காரு. இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குதுங்கிறாரு. அந்த அளவுக்கு நீங்க வந்து மாற்றி வச்சிருக்கீங்க. இல்ல அவரை வந்து அந்த அளவுக்கு பேசுறதுக்கான ப்ரெஷர் யார் கொடுத்தா? தமிழக அரசாங்கத்திடம் இருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் போச்சு. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க அப்ஜெக்ட் பண்ணல. விலக்கேற்றணும்னு சொன்னப்பையும் அவங்க அப்ஜெக்ட் பண்ணல, அமைதியாக தான் இருந்தாங்க. எல்லாமே ஸ்மூத்தாக தான் போச்சு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுமே எதுவுமே போராடல.
பிரச்சனை பண்ணணும்னு கோரிக்கை தான் வச்சாங்க. அப்போ இன்னைக்கு வந்து தர்கால இருந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த அழுத்தத்தை கொடுத்தது யார்? தமிழக அரசாங்கம் தானே. அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்ல தானே இவங்க இவ்வளோ பேசுறாங்க. நாங்க வந்து தர்கால போய் விளக்கேற்றணும்னு சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா அது நியாயம். கோவில்ல விளக்கேற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடந்த 99 வருஷமா எங்க ஏத்திக்கிட்டு இருந்தாங்க? 99 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துனாங்களா இல்லையா? அதான் கேள்வி. அப்போ 99 வருஷமா ஏத்த விடல, அவங்கள வந்து அவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருக்கீங்க. நீங்க மறுக்கப்பட்டிருக்கீங்க. பணத்தை வந்து நீங்க சுடுகாட்டுல தான் எரிக்கணும், வேற இடத்துல எல்லாம் எரிக்க முடியாது. எந்தெந்த வழக்கம் எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கதான் இருக்கணும். இதுவே வந்து தவறான குறியீடு, தவறான உதாரணம். நீங்க வந்து ஆன்மீகமா ஒரு கோவிலை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அபசகுடமா பேசுறது வந்து தப்பா இல்லையா? இதுவே வந்து எங்களுடைய கலாச்சாரத்தையும் எங்களுடைய நம்பிக்கையையும் புண்படுத்துற மாதிரி இல்லையா? உங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அப்ப இப்படி அவசகுணமா பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருத்தப்படுவீங்களா மாட்டீங்களா? வருத்தப்படுவீங்கல்ல. அப்போ ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர் இந்த மாதிரியான ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறாருன்னா அது வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? திருப்பரங்குன்றம் எல்லாருக்குமே வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகமான ஒரு நம்பிக்கையான இடம்ன்றது எல்லாமே தெரியும். ஏதோ இன்னைக்கு வந்து கோயில் வரல, இந்த தொல்காப்பியர் காலத்திலேயே வந்து திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசியிருக்காங்க. பல பக்தி இலக்கியங்கள்ல திருப்பரங்குன்றத்தை பத்தின பதிவுகள் இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு அன்கல்ச்சர்டா ஒரு மினிஸ்டரே பேசுறாருன்னா இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதாவது கொஞ்சமாவது சென்சிபிளா பேசுறவங்க கிட்ட பதில் சொல்லலாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஆன்மீக நம்பிக்கையோட ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், அதுக்கு போய் அவசகுணமா இப்படி பேசுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரத்துல இவங்க இருக்காங்க? இல்ல, அதே சட்டத்துறை அமைச்சர் தான் சொல்லியிருக்காரு, இந்த தீர்ப்பு வந்து சட்டத்துக்கு முரணானது, இதை எதிர்த்து நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம்ன்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இந்த தீர்ப்பு நிரந்தரம் கிடையாது. ஆனா பாஜகவினர் பட்டாசு வெடிச்சு இனிப்பு வழங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தா உடனே செயல்படுத்திடுவாங்க. அது நைட்டு 12 மணியா இருந்தாலும் உடனே செயல்படுத்துவாங்க. இவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா திரும்ப அப்பீல் போவாங்க. ஏன் திரு GR சுவாமிநாதன் அவர்களை இம்பீச் பண்ணோன்னு எடுத்துட்டு போனாங்கல்ல, என்ன ஆச்சு? நடக்கல. அப்போ அவங்க பண்றது அபத்தம்ன்றது எல்லாருக்குமே தெரியுது, இவங்களுக்கு மட்டும்தான் தெரிய மாட்டேது. இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும், இவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு திட்டங்களோ எந்த ஒரு விஷயங்களோ மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயமோ தமிழ்நாட்டுல பெருசா நடக்கல. அப்ப என்ன பண்ணணும்? பாஜக மக்கள் நலன் சார்ந்து எங்கேயுமே குரல் கொடுக்கல. திமுக செட் பண்ற நரேட்டிவ்க்கு திரும்ப பதில் அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஜக என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு வந்து பொருளாதார ரீதியாக இந்தியா 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. எதுவுமே பண்ணாம தான் வந்து முன்னேறி இருக்கா? சிறந்த ஆட்சி கொடுக்குறாங்க அப்படின்றத எல்லாருமே வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு பல மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி அமைத்திருக்கு, தனித்தோ கூட்டணியோட ஆட்சி அமைச்சிருக்கு. அப்படின்னா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை எடுத்துட்டு போறதுனாலதான் எனக்கு பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. நீங்க எப்படி நீங்க எதுவும் பண்ணல நீங்க எப்படி சொல்வீங்க? இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடையறதுக்கு தமிழகமும் ஒரு முக்கியமான பங்கா இருக்கு ஸ்டாலின் சொல்றாரு. கண்டிப்பா திமுக ஆட்சியில தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா மாநிலங்களும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழ்நாடு இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வளர்ச்சி அடையல. நம்ம வந்துட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடியே மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எப்பயுமே வந்து முன்னோடி மாநிலமா தான் இருக்கு. நம்ம ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், அஸ்ட்ரானமியா இருக்கட்டும், பல துறைகள்ல 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாடு முன்னோக்கி தான் போயிட்டு இருந்தது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. திமுக ஒன்னும் பண்ணலங்க. தமிழ்நாடு நேச்சுரலாவே வளர்ந்துட்டு தான் இருக்கு. திமுக என்ன பண்ணுச்சு? என்ன மக்கள் நலன் சார்ந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கு? தமிழ்நாட்டை முதல் மாநிலமா கொண்டு வருவேன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டை எதுல முதல் மாநிலமா கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு கடன் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. கடன் வாங்குறதுல முதன்மை மாநிலமா கொண்டு வந்திருக்கீங்க. கஞ்சா விக்கிறதுல கடன் வாங்கி ஸ்டாலின் ஒரு பேக்கெட்ல போட்டு போகல, கடன் வாங்கி திட்டங்களுக்கு தானே செலவு பண்றாங்க. என்ன திட்டங்களுக்கு நீங்க முறையா செயல்படுத்திருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல. மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. மாசம் 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? இப்போ பிரதமருடைய திட்டங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு திட்டத்தை நான் சொல்றேன், உஜ்வாலா திட்டம் சொல்லிட்டு இலவச எரிவாயு
இணைப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லா 12 கோடி இணைப்புகள் கொடுத்தாங்க. நீங்க இதுவே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கேஸ் கனெக்ஷன் வாங்குறதே வந்து ஒரு கஷ்டமான விஷயம். உங்களுடைய குழந்தை பருவத்திலயோ என்னுடைய குழந்தை பருவத்திலயோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா விறகு அடுப்புல தான் வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் வீட்டுக்கு வெளியில வச்சிருப்பாங்க. அப்படி அந்த விறகு அடுப்புல சமைக்கும் போது நிறைய கண்ணில் புகை வரும், தண்ணி வரும், சுவாச கோளாறுகள் வரும், நிறைய இருக்கும். மேக்சிமம் டைம் வந்து பெண்களுக்கு இந்த சமையல்லையே போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் அந்த சமையல்லே போயிடும். காலையில சமைக்கணும், மத்தியானம், சாயந்தரம், அது மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி. இந்த சுவாச கோளாறுனாலேயே இறந்த பெண்களுடைய கணக்குன்னு பார்த்தீங்கன்னா பல லட்சம் இருக்கும். இது எல்லாமே இது எதுவுமே புனையப்பட்ட கதையெல்லாம் இல்லை. இது நம்மளுடைய குழந்தை பருவத்துல இருந்து பார்த்த ஒரு விஷயம். ஓகே, அப்போ 12 கோடி பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 கோடி குடும்பம் இதனால பலன் அடைஞ்சிருக்கு. இலவசமா கொடுத்துருக்கீங்களா? ஆமா, இலவசமாக அது பேரே அதுதானேங்க, இலவச எரிவாயு இணைப்பு திட்டம்ன்றது தான். அப்போ இதனால நிறைய பெண்களுடைய நேரம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. நீங்க கிச்சன்லயே இருக்கிற நிலைமையில நாள் ஃபுல்லா கிச்சன்ல இந்த சென்ஸ் அந்த அடுப்புல உட்காந்து கண்ணில் தண்ணியோட அந்த சுவாச கோளாறால பல பிரச்சனைகளோட இருந்ததை மீறி அவங்களுடைய ஹெல்த் இன்னைக்கு வந்து பெட்டராயிருக்கு. அந்த மாதிரியான உடல்நல கோளாறுகள் இல்லை. அடுத்து அவங்களுடைய நேரம், காலையில் ஒரு 3 மணி நேரம், மத்தியானம் 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம், இதெல்லாம் சேவ் ஆகிறதுனால இன்னைக்கு வந்து சமையல் வந்து எளிதாக இருக்குது. ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை இன்னைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. அதன் மூலமாக படித்து இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பில் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமான திட்டம், முக்கியமாக பெண்களை மையப்படுத்தி பெண்கள் முன்னேறணும், சும்மா வந்துட்டு பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு ஸ்லோகனோட மத்திய அரசாங்கம் செயல்படல. இவங்கள மாதிரி வெல்லும் தமிழ் பெண்கள், அடுத்து லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு லுக்ரேட்டிவா கவர்ச்சிகரமா ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு, அது கவர்ச்சிகரமா நம்ம பார்க்க முடியாது. அதனால யாரோ ஒருத்தர் பலன் அடைகிறாங்க. இல்ல, யாரோ ஒருத்தர் பலன் அடைகிறதுக்கும் ஒட்டுமொத்த சமூகம் பலன் அடைகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அப்போ பெண்களை முன்னேற்றினாதான் எந்த ஒரு சமுதாயமோ எந்த ஒரு நாடோ முன்னேறும்ன்றது எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எது ஃபர்ஸ்ட் தேவை? படிப்பு. அப்போ அதை தடுப்பது எது? ஒன்று சமையல், இன்னொன்று குடிநீர் இல்லைன்றதுக்காக தான் ஜல் ஜீவன் மிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு வீடுகள்லையுமே ஒரு பைப் கனெக்ஷன், அதில் குடி தண்ணீர் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ பல கிராமங்களில் 2 மணி நேரம் வந்து போகணும். அந்த குடத்தை சுமந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு 2 குடம் தண்ணியை எடுத்துட்டு வர்றதுக்கு பல பெண்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் கிராமங்கள். ஸோ அந்த டைமை சேவ் பண்ணணும், அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு சரி பண்ணணும்னு ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஸ்வச் பாரத் மூலமாக டாய்லெட்ஸ் 12 கோடி டாய்லெட்டு இந்தியா ஃபுல்லாக கட்டி கொடுத்தாங்க. எவ்வளோ இடங்கள்ல காலையில் அந்த 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள இந்த பெண்கள் படக்கூடிய அந்த கஷ்டம் ஒன்று. இன்னொன்று வந்து பாதுகாப்பு இல்லாமல் எத்தனை இடங்கள்ல பாலியல் சம்பவங்கள், பாலியல் வன்முறைகள் நடந்ததை கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளோ மற்ற விஷயங்களையோ தடுத்திருக்கு. அப்போ பெண்கள் வளர்ந்தா மட்டும்தான் இந்த நாடு வளரும்ன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட பிரதமர் அவர்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தியிருக்காரு. அப்போ எல்லாருக்குமே இந்த திட்டங்கள் போயிருக்கு. 12 கோடி பேருக்கு போயிருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் 2 பேரோ 3 பேரோ ஒரு குடும்பத்தில், அப்போ இத்தனை பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பல பெண்கள் இன்னைக்கு கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. அதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்பு மூலமாக இன்றைக்கு நாடு முன்னேறிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டம் வைஸ், மாநிலம் வைஸ் இன்னைக்கு இந்த நம்மளுடைய நாடு வளர்ந்துட்டு இருக்கு. அப்படின்னா பிரதமருடைய தொலைநோக்கு பார்வை. அதை விட்டுட்டு எலெக்ஷனுக்கு 3-4 மாசம் வச்சுக்கிட்டு வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு டிராமா பண்றீங்க. அங்க இருக்கக்கூடிய IAS IPSன்னு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கஷ்டப்பட்டு படித்து அவங்க இத்தனை வருஷம் சர்வீஸில் இருந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு அந்த பொசிஷனுக்கு ப்ரொமோஷனில் வந்திருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் பண்ணணும், பெண்கள் ஒரு வாய்ப்பை என்ன வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க? நீங்கள் நார்மலாக மெரிட்டில் திரு சீமா அகர்வாலுக்கு தான் DGP வரணும், அதை தடுத்தீங்களா இல்லையா? அப்போது ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பியூரோக்ராட்டுக்கே அவங்களுடைய வாய்ப்பை நீங்கள் தடுத்து வச்சுருக்கீங்க. அப்போது
சாதாரண குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல பர்ஃபார்மர், அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பையே நீங்கள் தடுத்து தானே வச்சுருக்கீங்க. அப்போது பெண்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறேன்றத எப்படி ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பெண்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வழியை பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி விழா எடுக்கிறதுனால மட்டும் பெண்கள் முன்னேறிட போகிறது கிடையாது. இப்போ ஒவ்வொரு மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே எல்லா தரப்பு மக்களும், எல்லா மதத்தினரும், எல்லா ஜாதியினரும் உட்பட்ட ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும். குறிப்பிட்ட யாருக்கோ இருக்காது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒண்ணு கொடுக்கலையா, நான் ஹிந்துக்கு லேப்டாப் கொடுத்தேன், இஸ்லாமியருக்கு லேப்டாப் கொடுக்கல அப்படின்னு பாகுபாடு படுத்தி கொடுத்தீங்க. 4.5 வருஷம் கழிச்சு தானே கொடுக்குறீங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தானே இருக்கு. மார்ச்ல எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இப்போ ஜனவரி ஆயிடுச்சு. இப்பதானே நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப இந்த 4.5 வருஷம் நீங்க கொடுக்கல. அப்ப 4.5 வருஷத்துல எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அந்த மாணவர்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? 10 லட்சம் மாணவர்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அப்போ இப்ப நீங்க 10 லட்சம் மாணவர்கள் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த 4.5 வருஷத்துல எத்தனை லட்சம் மாணவர்கள் விடுபட்டார்கள்? அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு? அவங்களுடைய கல்வி என்ன ஆச்சு? அவங்களுடைய கல்வி தரம் என்ன ஆச்சு? அதுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லுமா? ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? 4.5 வருஷம் நீங்க ஏன் கொடுக்கலன்ற பதில் சொல்லணும். இந்த லேப்டாப் விஷயத்தை நீங்க லேப்டாப் ஸ்கீமை நீங்க புதுசா கொண்டு வரல. ஆல்ரெடி செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தப்போவே லேப்டாப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரு எடப்பாடி அவர்கள் முதல்வரான அப்புறமும் அதை கண்டினியூ பண்ணாங்க. நீங்க திமுக அப்புறம் தான் அந்த ஸ்கீமை நிறுத்துனீங்க. ஸோ இப்போ ஏதோ புதுசா இவங்க மாணவர்கள் மேல அக்கறையா ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வராங்க. சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அதை நம்ம விமர்சிக்கலாம். நான் என்ன சொல்றேன், கொடுத்ததை நீங்க அதாவது அதுல நீங்க ஸ்டாலினோட போட்டோ ஓட்டிட்டீங்க, ஸ்டிக்கர் ஓட்டிட்டீங்க, கருணாநிதி போட்டோ ஓட்டிட்டீங்க, இதெல்லாம் விமர்சனமா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க ஒரு லேப்டாப்பை கொடுக்குறீங்க, அதோட கான்ஃபிகரேஷன் என்ன? இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்னைக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷனோட நீங்க லேப்டாப் கொடுத்தீங்களா? கொடுத்துருக்காங்க நீங்க சொல்றீங்க, கொடுத்துருக்காங்களான்னு மாணவர்கள் சொல்லணும். ஏன் இந்த ஞான உதயம் உங்களுக்கு ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாடி தோணலை? நீங்க ஆட்சிக்கு வந்தப்போ ஏன் தோணலை? அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்கல்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு தோணலைல்ல? எலெக்ஷன் வருதுன்னா உங்களுக்கு பெண்களை பத்தி ஞாபகம் வருது, மாணவர்களை பத்தி ஞாபகம் வருது, இன்னும் யாரை பத்தி ஞாபகம் வரும்னு இன்னுமே தான் தெரியும். எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்த அப்புறம் உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் டாஸ்மாக்ல எப்படி வருமானம் ஈட்டலாம், எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலாம், எவ்வளோ டார்கெட் செட் பண்ணலாம். 35,000 கோடியிலேருந்து 40,000 கோடி, 45,000 கோடி, இன்னைக்கு 55,000 கோடின்னு டார்கெட் செட் பண்ணி மதுவை பிஸ்னஸா பண்ணக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். நீங்க சொல்லலாம் எல்லா மாநிலங்கள்லயும் மது இருக்கு, எல்லா மாநிலங்கள்லயும் மது இருக்கு. ஆனா எந்த மாநிலத்திலயும் அதை ஒரு பிஸ்னஸா ப்ரமோட் பண்ணி டார்கெட் வச்சு அதுல ப்ராஃபிட் பண்றதுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் முயற்சி செய்யாது. பீகார்ல பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு, பூரண மது ஒழிப்பு இருக்கு. அதனால மட்டுமே அதுவே ஒரு பெரிய விஷயம். பீகார்ல திரும்பவும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதுக்கு நீங்க மது ஒழிப்புன்னு அவ்வளோ பேசுனீங்க. இளம் விதவைகள் அதிகமாகறாங்க, நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ அவ்வளோ பேசுனீங்க. நீங்க முன்னாடி எலெக்ஷனுக்காக 3 மாசத்துக்கு முன்னாடி உங்க லேப்டாப் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்கன்னு சொல்லி இதேதான் நீங்களும் பீகார்ல பண்ணீங்க. எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் 10,000 ரூபாய் எல்லாரும் அக்கௌண்ட்லயும் போட்டீங்க. இல்ல, நீங்க மது ஒழிப்பு பண்ணுவோம்னு சொன்னீங்க, மது ஒழிப்பை பண்ணீங்களா? குறைச்சிங்களா? அட்லீஸ்ட் இல்ல. அதை விட்டுட்டு நீங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு? பீகார்ல பத்தி பேசுனீங்க. பீகார்ல அந்த ஸ்கீமுக்கான 10,000 தான் கொடுத்தாங்க. இலவசமா யாருக்கும் எந்த காசும் கொடுக்கல. நீங்க பீகாரையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. பீகாருடைய எலெக்ஷன் பீகாருடைய எலெக்ஷனே டிஃப்ரெண்ட். நான் அதை தான் சொல்றேன், அந்த ஸ்கீமை நீங்க பண்ணுங்க, நாங்க வேணான்னு சொல்ல. நீங்க எல்லா பெண்களுக்கும் 1000 கொடுங்க, நாங்க வேணான்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் லேப்டாப் கொடுங்க, நாங்க வேணான்னு சொல்ல. ஆனா அதை முறையா கொடுங்க. ஏன் இவ்வளவு வருஷம் கொடுக்கல? ஏன் 4.5 வருஷம் கொடுக்கல? ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாஜக இதைதான் சொல்லிட்டு இருக்கு, நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். நிறைவேற்றாதீங்கன்னு எங்கும் சொல்லலை. நாங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, ஆட்சிக்கு வந்தீங்க, ஆனா அந்த வாக்குறுதிகளை பற்றி நீங்க என்னைக்குமே கவலைப்படல. எலெக்ஷன் வரும்போது மட்டும் ஏதோ அவசர கதியில ஏதோ பண்ணணும்ன்றதுக்காக ஒரு ப்ரொமோஷன், அதுக்கு ஒரு விழா எடுத்து அதை பெருசா செலிப்ரேட் பண்ணீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பெண்களோ மாணவர்களோ எந்த அளவுக்கு பாதிக்க அதே விமர்சனமும் உங்க மாதிரியும் இருக்கு. எலெக்ஷன் டைம்ல தான் மோடி தமிழகத்துக்கு வராரு, திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு,
வைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. இப்ப அதுக்கு முன்னாடி வர்றதில்லைங்கிறாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வரவே இல்லையா மோடி அவர்கள்? எத்தனையோ வாட்டி வந்தாரு, இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்தி கொடுத்தாரு. இங்க மெட்ரோ திட்டத்துக்கு 64,000 கோடி கொடுத்தாங்க. இங்க வந்தே பாரத் 12 வந்தே பாரத் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு திட்டங்கள் எவ்வளவோ கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. நம்மளுடைய மத்திய உள்துறை அமைச்சர் பேசும்போது கூட சொன்னார், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அந்த 10 ஆண்டுகள்ல 1.5 லட்சம் கோடி கொடுத்தாங்க, நாங்க இந்த 10 வருடத்துல 12 லட்சம் கோடிக்கு மேல கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவ்வளோ திட்டங்களை தமிழ்நாட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, ஒரு அலிகேஷனை தூக்கி போடணும், அதுக்கு ப்ரூஃபை கொடுங்க, நாங்கள் வந்து ப்ரூஃபோட சொல்கிறோம். நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் பேசும்போது ஒவ்வொரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் வந்து தரவுகளோட ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க, இந்த திட்டங்களுக்கு இவ்வளோ கோடிகள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு. ஆனால் இவங்க சும்மா ஒரு அலிகேஷனை சொல்லி அதை தூக்கி போட்டுட்டு அதை ஒரு நியூஸாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பொய் பிரச்சாரத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷ காலமாக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாயபிம்பத்தை உருவாக்குவாங்க. அதாவது வந்து தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரி மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், மக்களை சந்திச்சு மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை, திமுக செய்யக்கூடிய பரப்புரைகளை, பொய் பரப்புரைகளை எல்லாத்தையுமே தவிடு பொடி ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இவங்களால வந்து அந்த பொய் பிம்பத்தை வடிவமைச்சு காப்பாற்ற முடியலை. அது வந்து இவங்க ஸ்ப்ரெட் பண்ற உடனே தூள் தூளா போறதுனால இவங்களால பொய் பிரச்சாரத்தை ஒரு அளவுக்கு மேல பண்ண முடியலன்ற ஒரு காரணத்துக்காக எப்பயுமே மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு எதிர்ப்பை இவங்க வந்து வலுவா திணிக்க பாக்குறாங்க. அப்படிதான் இவங்களுடைய அரசியல் இருக்கு. பாருங்களேன், திமுக கூட்டணி இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்கீங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்லையானே தெரியல. யாத்திரை நிறைவு விழால எந்த அதிமுக தலைவர்களையும் மேடையில பார்க்க முடியலையே. யாத்திரை நிறைவு விழான்றது வந்து பாஜகவினுடைய விழாவாக தான் கொண்டாடப்பட்டது. அதுல வந்து தொடக்க விழாவுக்கு வந்திருந்தாங்களே, இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா யாத்திரை நிறைவு விழாவை வந்து பாஜகவுடைய விழாவாக கொண்டாடணும்ன்றதுதான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருந்துச்சு. இதற்கு மேல் வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே என்டிஏ கூட்டங்களாக இருக்கும். இதுல வந்து கூப்பிடலன்றதுக்காக கூட்டணியில வந்து விரிசல்லாம் நீங்க சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே காங்கிரஸ்ல எவ்வளவு விரிசல் போயிட்டு இருக்குன்னு தெரியும். செல்வி ஜோதிமணி அவர்கள் என்ன சொன்னாங்க, யாரோ ஒருத்தருடைய சுயநலத்திற்காக காங்கிரஸ் உடைய எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. திரு மாணிக் தாக்கூர் எம்பி அவர் என்ன பேசிட்டு இருந்தார், வெளிப்படையாகவே டிஎம்கே எம்பியை வந்து சாடி பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஆட்சியில் பங்கு வேணும்னு இங்கே பல குரல்கள் அங்கே கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மீடியாக்களுக்கோ திமுகக்கோ கூட்டணியில் சலசலப்புன்னு தெரியலை. ஒன்றுமே இல்லை, எங்களுடைய கூட்டணி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட திரு அன்புமணி அவர்கள் இபிஎஸ் அவர்களே சந்திச்சிருக்காங்க, கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்குமே கண்ணுக்கு தெரியல. இவங்களுக்கு என்னன்னா, ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய மத்திய உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்தார், வந்து கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணார். ஏப்ரல் மந்த்ல என்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணாரோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து ஒரு பீதியிலேயே இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி ஜெயிக்கோன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க உருப்படியாக கன்ஸ்ட்ரக்டிவாக மக்கள் சார்ந்த விஷயங்களை எதுவுமே பண்ணலைன்றதும் அவங்க மனசாட்சிக்கு தெரியும். ஸோ அப்போ கூட்டணியில் இருந்தால் தான் ஜெயிப்பாங்க. கூட்டணியை உடைச்சா எப்படியா ஆட்சிக்கு வரலான்ற ஒரு கனவுல எப்பயுமே அவங்க பேசக்கூடியது அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி தவறான செய்திகளை பரப்புறது மட்டுமே அவங்களுடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜியாகவே வச்சுருக்காங்க.